அடுத்த ஸ்டெப்பு எனக்கு என்ன செய்யன்னு தெரியல பாஸ்டர். அது கண் குருடு. என்னால் அடுத்ததை பார்க்க முடியலை, கண்ணு குருடாக இருக்கு. என் குடும்ப வாழ்க்கை தடுமாறுது, என் தனிப்பட்ட வாழ்க்கை தடுமாறுது, என் ஆவிக்கிற வாழ்க்கை தடுமாறுது. அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, வேறு ஏதோ ஒன்று உங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. வெளிச்சத்தில் இருக்கிறவனுக்கு கண்கள் தெரியும். இப்போ நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறோம், கண்கள் தெரிகிறது. நீங்கள் யாரு, நான் யாரு தெரிகிறது. இதே இது ஃபுல் இருட்டாச்சுன்னா, நடு இரவில் இன்வெர்டரும் இல்லாமல் எல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக ஆஃப் ஆச்சு, ராத்திரி 12 மணிக்குன்னா கண்ணு குருடாகும். அந்த டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு வாங்க, எப்படி போக முடியும்? தடவுறான். இன்றைக்கு குடும்பங்கள் தடுமாறுகிறது என்றால், அடுத்து என்ன ஸ்டெப்பு எடுத்து வைக்கன்னு தெரியவில்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள், இருள் ஆளுகை செய்கிறது. அந்த குடும்பத்திலே பயம் வரும். நான் பக்கா தெளிவாக இருக்கிறேன். என் லைஃப் இப்படி தான் இருக்கும், என் ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கும். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நான் பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கிறேன், இப்பொழுது நான் கஷ்டத்துக்குள்ளே தான் இருக்கிறேன், இப்பொழுது நான் தரித்திரத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் இவைகளுக்கு கண்டிப்பாக கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார், என்னை அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லுவார். இந்த நான் அனுபவிக்கிற இந்த பிரச்சனைகள் ஒன்று நிரந்தரமானது அல்ல. என் வாழ்க்கை கண்டிப்பாக அநேகருக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும் என்கிற வெளிப்பாடு இருந்தால் பயம் வராது. ஹலோ, பாஸ்டர் கவனிங்க, ஒரு ஆவிக்குரியவனுடைய வாயிலிருந்து எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல பாஸ்டர் அப்படின்னு ஒருத்தன் வாயிலிருந்து வருதுன்னா அவனை இருள் ஆளுகை செய்கிறது. சிலது சூஸ் பண்ணது பாஸ்டர் இந்த இப்படி இருக்கு இப்படி இருக்கு, எதை சூஸ் பண்ண தெரியல, அது வேற, அது தேவ சித்தம் அறிங்க, அது வேற. எனக்கு நான் நடுக்கடலை விட்ட மாதிரி என்ன இருக்குது, எனக்கு நான் தடுமாறுறேன், என்னால் என் ஃபேமிலியை ரன் பண்ண முடியலை, நான் தடுமாறுறேன். எனக்கு என்ன செய்யன்னு தெரில, இருள் ஆளுகை செய்து பயம் தானாக வரத்தான் செய்யும். இருளில் நடக்கிறவன் கண் குருடாக்கப்பட்டவன், இருளில் இருக்கிறவன் அவன் தடுமாறுவான், தடவிதான் தெரிவான். வெளிச்சத்து வந்துவிட்டா தெரியும் அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும், எங்கே போகணும், நான் எங்கே இருக்கிறேன், எந்த இடத்துல இருக்கிறேன், இது என்னோட இடம் இல்லை. அப்போது பயம் மாறன்னா உன்னை இருள் ஆளுகை செய்யக்கூடாது, வெளிச்சம் ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்லுங்க, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அத்தனை குடும்பங்களையும் அத்தனை மனிதனுடைய வாழ்க்கையையும் ஒளியாய் இருக்கிற கர்த்தர் ஆளுகை செய்வாராக. ஒளியை இந்த சபையை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. சபை குறித்து நமக்கு நல்ல வெளிப்பாடு இருக்கிறது, தரிசனம் இருக்கு. ஏன்னா சபை நடத்த முடியலை, என்ன சபை என்ன, யார் போறான்னு தெரில, யார் வாரான்னு தெரில, மக்கள் ஏன் நிற்கலைன்னு தெரியலை, ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே ஏன் வேற ஏதோ ஆளுகை செய்யுது. ஆமாம், எங்களுக்கு நல்ல வெளிப்பாடு இருக்குது. கர்த்தர் இந்த சபையை வளர்த்துவா, இதில் ஆயிரங்களை கொண்டு வருவார், இங்கே வருகிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரு லட்சியத்தோடு இந்த சபை பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடிகிறது என்றால் அங்கே கர்த்தர் ஆளுகை செய்கிறார். ஆமென். நான் தடுமாறுகிறேன், புரிஞ்சுக்கோ, நீ இருளுக்குள் நிற்கிறாய். என்ன செய்யணும் எனக்கு தெரியலை, நான் குருடாக்கப்பட்டவனை போல இருக்கிறேன். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4:4 இப்படி சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பிசாசுக்க வேலை தந்திரம் ஒரு மனிதனுடைய மனக்கண்களை குருடாக்குவது. அதுக்கப்புறம் தெரியாது, இருள் பயத்தை கொண்டு வரும். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, இருள் பயத்தை கொண்டு வரும், வெளிச்சம் பயத்தை அகற்றும். நம்ம நினைக்கிறோம் தரித்திரம் வந்தால் பயம் வரணும். பணத்துக்கு கஷ்டம் இல்லாதவர்களும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் வாழ்வார்கள். அவருடைய நம்பிக்கை இந்த பிச்சை எடுக்கிற தொழில் செய்கிற அந்த நரிக்குறவர் இந்த மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து பொறாமப்படலாம் தெரியுமா. கன்னியாகுமரி பீச்சில் நீங்கள் போனீங்கன்னா அந்த பீச்சில் இருந்துட்டு அவங்க வாழ்கிற வாழ்க்கை ஜாலி லைஃப்.
சோத்திரம். அவன் ஒவ்வொருத்தன் போவான் வருவான், அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அவங்க அழகா எதை சமைச்சு சாப்பிட்டு சிரிச்சு, உடுத்திருக்கிற வஸ்திரம் அழுக்கான வஸ்திரம், படுத்திருக்கிறது கடற்கர ஓரத்துலையாக. ஆனால் அவங்க அரண்மனையில் இருக்கிற மாதிரி சந்தோஷமாக வாழ்வாங்க. இங்கே விஐபி ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு இவன் போனது எதுக்கு? கொஞ்சம் மனசு ஒன்றும் சரியில்லை, கொஞ்சம் இயற்கையை பார்த்துட்டு வர்றதுக்காக வந்தேன். அப்போது அவங்ககிட்ட பணம் இல்லை, சந்தோஷம் இருக்கிறது, ஏதோ நம்பிக்கை இருக்குது, பயம் பார்க்க முடியலை. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிகிறது? என் குடும்பத்தை கர்த்தர் ஆளுகை செய்வாராக, இருள் ஆளுகை செய்வதற்கு நான் இடம் கொடுக்கவே கூடாது. நல்ல சத்தமாய் ஒரு ஆமென். அப்போ இருள் அதுக்குன்னு கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரியல, என் அடுத்த ஸ்டெப் எடுத்து நான் தடுமாறுறேன், நான் தடவி பார்க்குறேன், என்ன செய்யன்னு தெரில. இருள் வெளிச்சத்தில் இருந்தால் இந்த கஷ்டத்திலையும் அவனால் நம்பிக்கையாக இருக்க முடியும். இதுக்கு ஒரு முடிவு உண்டாகும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுக்கு வந்த சோதனை இன்னொருத்தனுக்கு வந்திருக்குன்னா அவனே சூசைட் பண்ணி செத்துருப்பான். ஆனால் இந்த சோதனை மத்தியிலும் தைரியமாக என்னால் இருக்க முடியுது. எப்படி யோபு இருக்க முடியுது? அவன் வெளிச்சத்தில் இருக்கிறான். அவன் கண் குருடாக்கப்படவில்லை, அவன் தடுமாறவில்லை. அவனுக்கு தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இது ஒன்றும் என்னை அசைக்கவே முடியாது. காரணம், இருள் யோபுவை ஆளுகை செய்யவில்லை, வெளிச்சம் யோபுவை ஆளுகை செய்தது. அவன் எல்லாவற்றை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான்.